இன்றைக்கி இந்த க்யூவில் ஆரம்பிக்கிற வார்த்தையை பற்றி பார்ப்போம். க்யூவில் ஆரம்பிக்கிற வார்த்தைகள். இப்போ கொஸ்டின் வருது இல்லையா, QUESTION கொஸ்டின். அப்புறம் குவார்ட்டர், QUARTER. ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, அநேகமாக க்யூக்கு அப்புறம் எப்பவுமே யூ தான் வரும். அநேகமான வார்த்தைகள், ஏதோ 2-3 வார்த்தைகளில் தான் யூ வராது. அப்போ க்யூக்கு அப்புறம் எப்பவுமே யூ தான் வரும். குவீன், QUEEN. ஆனால் இதில் என்னன்னாக்கா, நான் பலருக்கும் தெரியாத விஷயம் என்னன்னாக்கா, யூவை உச்சரிக்கவே கூடாது. யூவுக்கு எந்த உச்சரிப்பும் இல்லை. இப்போ சில சமயத்தில் நம்ம க்யூன் அப்படின்னு சொல்லுவோம். யூ சேர்ந்து க்யூன், அது தவறான ஒரு உச்சரிப்பு. குவீன்னு தான் சொல்லுவோம். அப்போ நீங்கள் மனசில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, க்யூவுக்கு அப்புறம் உள்ள யூவுக்கு உச்சரிப்பு கிடையாது. ஆனால் எழுதும்போது க்யூவுக்கு பிறகு அநேகமாக எப்பொழுதுமே யூ வரும். யூ வராத வார்த்தைகள் ரொம்ப குறைவு. ஆனால் யூவை உச்சரிக்க வேண்டியதில்லை. அப்போ QUEEN எப்படி சொல்லணும்? குயின்னு தான் சொல்லணும். QUALITY, குவாலிட்டி, குவாலிட்டி தான் சொல்லணும். QUOTE, கோட், or quotation, QUOTATION, quotation. Quiet, already quiet, quietனு அமைதியாக, QUIET, quiet. ஆனால் குவைட்னு இன்னொரு வார்த்தை இருக்குது. இட் வாஸ் குவைட் குட், ஐ எம் குவைட் ஹாப்பி. நான் ஓரளவுக்கு நல்லாவே சந்தோஷமாக இருக்கிறேன். இட் வாஸ் குவைட் குட், ஓரளவுக்கு நல்லா இருந்தது, நல்லாவே இருந்தது. அந்த அர்த்தத்தில் குவைட்னு ஒரு அர்த்தம், QUIT. இப்போ நம்ம என்ன இந்த உச்சரிப்பில் பார்க்குறது என்ன பார்க்கணும், அந்த யூவை விட்டுட்டு யூவுக்கு அப்புறம் வர வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதை அடிப்படையாக வச்சு தான் நம்மளுடைய ப்ரொனன்சியேஷன் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த QUக்கு அப்புறம் அநேகமாக வரக்கூடிய வார்த்தைகள் என்ன இருக்கும்னாக்கா, AEIOUன்ற வார்த்தைகள் தான் இருக்கும். ஏன்னா இந்த ஐக்கு தான் இந்த இது யூக்கு தான் ஒரு உச்சரிப்பு இல்லாததுனால இப்போ திரும்ப AEIO, யூ வராது, AEIO இந்த 4 எழுத்துக்கள் தான் வரும் யூக்கு அப்புறம். அப்போ அதை பேஸ் பண்ணிக்கணும். அந்த யூவை மறந்துட்டு அது என்ன அடுத்து என்ன வருது, QUITன்னா குவைட், QUOTன்னா கோட், QUARTER, குவார்ட்டர். குயின், QUEN. ஐக்கு QUITE, குவைட், or QUIT, quit, QUIET, quiet. அப்புறம் கோட் பார்த்துட்டோம். அந்த மாதிரி தான் வருது. அப்போ யூக்கு அப்புறம் AEIO இந்த 4 வார்த்தைகள் வரும். அப்போ இந்த 4 வார்த்தைகளுக்கு தான் நம்ம சத்தம் கொடுக்கணும். அந்த 4 வார்த்தைகளுடைய சத்தத்தை தான் நம்ம அடிப்படையாக வச்சுக்கணும். அப்போ இன்னொன்று நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் என்னன்னாக்கா, இந்த க்யூடைய சத்தம் ஆக்சுவலாக க்யூ சத்தத்தை விட நீங்கள் அதாவது KW அப்படின்னு நினச்சி பாருங்கள். குவீன், KWEEN, குவீன். குவைட், KWIET, குவைட். குவார்ட்டர், KWARTER, குவார்ட்டர். அப்போ இந்த க்யூக்கு சத்தம் எப்படி வருதுன்னா, குவா சவுண்ட் தான் வரும். குவா இல்லாட்டி குவோ இல்லாட்டி குவாய், அந்த மாதிரி சத்தங்கள் தான் வரும். யூவை கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க. யூவுக்கு இங்கே வேலையே கிடையாது. அது ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே ஒரு யூ வந்துருச்சு, காலங்காலமாக யூ வந்ததுனால அது போட்டுட்ருக்கோம். அப்போ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஸ்பெல்லிங் அப்புறம் உச்சரிப்பு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுனாக்கா இந்த டிக்ஷனரி, ஆன்லைன் டிக்ஷனரியில் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சவுண்டோடவே வரும். அந்த சந்தேகம் இருக்கிறதுக்கு மட்டும் சவுண்ட் ஒரு டைம் பார்த்து கொஞ்சம் மனசில் வச்சுட்டிங்கனாக்கா அது நீங்கள் சொல்லிக்கலாம்.
அப்போ பேசும்போது இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா க்யூக்கு அப்புறம் உள்ள யூவை உச்சரிக்கக்கூடாது. யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்டாண்ட் இன் த க்யூ டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். நன்றி, வணக்கம்.